வாங்க தம்பி. அம்மாங்களா? அம்மா இது தங்கச்சி. வசந்த் இருக்கால? மேல இருக்காரு. வாங்க. இந்த வசந்த பாருமா, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா தங்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகா கட்டிருக்காங்கப்பா. படிக்கிறதுக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ் இது. அப்ப கோயம்புத்தூர்ல வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சங்கர், வாட் a surprise. வாங்க உட்காருங்க. கோயிலுக்கு வந்தோம், பக்கத்துல தானே உன் வீடு, பாத்துட்டு போலான்னு சொன்னேன். போய் சொல்றான்ப்பா இவன். வீட்ல இருந்து புறப்படும் போதே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இங்க வரதான் பிளான். காட்டி கொடுத்துட்டியா? உட்காருமா. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? பரவாயில்ல. இப்பதான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களே? ரொம்ப அழகா இருக்கு. வீட்டை சுத்தி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல காஃபி. முத்தனை காஃபி சாப்பிட்டது இல்லையே, சூப்பரா இருக்கும். முத்தனை 4 காஃபி கொடுங்க. சரி தம்பி. ஏன் நான் காஃபி நல்லா போடுறது இல்லையா? நான் அதெல்லாம் சொல்லல, தயவு செஞ்சு பாலிடிக்ஸ் பண்ணாத. மாமா இங்க வாயேன், இந்த லான் பாரு. எனக்கு உங்க வீட்டுல பிடிச்சாலும் அந்த லான் தான். நல்லா அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அவள் வருகைக்கு பின் என் டைரியின் எல்லா பக்கங்களையும் தேனூற்றி எழுதினேன். இதோ முதலில் கண்ணீரூற்றி எழுதுகிறேன். தம்பி காஃபி ரெடி. முத்தண்ணன் ஸ்பெஷலா? எப்படிங்க தம்பி? இந்தாங்க. அப்ப நாங்க புறப்படுறோம்ப்பா. இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள நிறைய வேலை இருக்குல்ல. உனக்கு ஒரு குட் நியூஸ். பிரியாவை பொண்ணு பார்க்க வர போறாங்க. நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது பாரு, எனக்கு சங்கர் வேற நீ வேற இல்ல. இன்னும் வெளியில கூட யாருக்கும் சொல்லல. முதல்ல உனக்கு தான் வந்து சொல்லிருக்கோம். அப்ப நாங்க வரோம்ப்பா. பிரியா, இந்த புடவை கலர் சரியில்லை, அது இதுன்னு பிரச்சனை பண்ணக்கூடாது. டிசைன் மெட்ராஸ்ல பிடிக்கலன்னா காஞ்சி எடுத்து போய் எடுத்துக்கலாம். என்னடா ஏய் சொல்றது கேக்குதா? இல்ல தேவைன்னா போயிட்டு வரலான்றேன். சரியா? வரேன்ப்பா. ஓகேங்க. Vasant, what's wrong with you? Sir, I want to go out. You may go. Thank you, sir. Okay. பிரியா, பிரியா, ஸ்பீட் 2 கேசட் கேட்டதுனமா கொண்டு கொடுத்தானா? இல்லனா என்ன கொண்டு வரல. சீ, தேங்க்யூ. அண்ணா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுமா. அது வந்து இரு, யாரும் வந்திருக்காங்க. எங்க வந்த? அம்மாவை பார்க்கணும். அம்மாவை? எந்த அம்மா? எந்த அம்மாவையும் பார்க்க முடியாது.
உன்னை பாக்குறதுக்கு இங்க யாரும் எங்கல போயிடு. அது அம்மா சொல்லட்டும், நான் போயிடுறேன். குழந்தைய காமிச்சு உள்ள வரலன்னு பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. வெளியே போயிடு. உள்ள போமா. அண்ணா அக்கா உள்ள போ. அங்க என்னடா சத்தம்? அம்மா. யாரடி அம்மா? ஒன்னால நாங்க பட்ட அசிங்கம் எல்லாம் பத்தாது. அக்கம் பக்கம் எல்லாம் காரி துப்பி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா எங்களை ஏத்தி இறக்கி ஒன்னால நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும் தாயே, போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல இவ வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. இவள பொண்ணு பார்க்க வர போறாங்க. அவ வாழ்க்கையும் கெடுத்துறாதமா. உன்னை பெத்த பாவத்துக்கு நான் அனுபவிச்சுட்டேன்டி. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ அன்னைக்கே எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. அம்மா அவளை போ சொல்ற, போ சொல்லு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? நல்லா வாங்கி கிடைக்கல. சரி வா. பிரியா, நீ ஏதோ கேட்கணும். நீ ஒண்ணும் இல்லைண்ணா. மாதா எங்கள் குலமாதா. எங்க மத்தன கிளம்பிட்டீங்க? வெளியே போகும்போது அவசரமா கூப்பிட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரி ஃபீல் பண்றீங்க. நான் ஊர்ல இருந்து வரும்போது கொண்டாட மறந்துட்டேன். என்னது? பிரஷ் வரும்போது வாங்கிக்குவாங்க. தம்பி, நீங்க என்னென்ன மறப்பீங்க, என்னென்ன செய்வீங்கன்னு என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கு. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சேஃப்டி பில் பத்திரி இது சொல்லவே இல்லையே. வரும்போது மறக்காம பில் பத்திரி வாங்கிட்டு வாங்க. டார்லிங் ஜினோ, உனக்கு இங்கிலீஷ் நியூஸ் படிச்சு நன்னன் ஸ்டைல்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் கேர்ள் ஃபேன்ஸுக்கு அல்பான்சி. இன்னைக்கு சுதந்திர தினம். தலைவர் கொடி ஏத்தி எல்லாருக்கும் தேன் மிட்டாய் கொடுத்தாரு. ஸ்போர்ட்ஸ், இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இஸ் பிரான்ஸ் ஷாட் ஃபைன். கிரிக்கெட், இங்கிலாந்து ஜெயிப்பு, பாகிஸ்தான் தோப்பு. Weather report. The morning is 150 cc and afternoon is 100 cc and evening is 50 cc. மேகம் மந்தமா இருக்கும். மந்தமா இருந்தா பீர் விட்டுக்குங்க. கொஞ்சம் குளிரா இருந்தா ரம் விட்டுக்குங்க. The day of the வசந்த். நீங்க பிரியா? பிரியாதான். வாங்க, வசந்த் மேலதான் இருக்கு. பிரியா, தனியா வந்திருக்கீங்க? தனியா வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா கிரீன் கார்டு மாப்பிள்ள, உடனே கல்யாணம். எங்க வீட்டுல ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
இருக்கு என் மனசுல. பிறப்போ, காதல், ஆசை, பாசம், நேசம், அன்பு, சந்தோஷம், இன்னும் இதுக்கு மேல என்னெல்லாம் இருக்கும் அத்தனையும் உங்க மேலதான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு இதெல்லாம்? தூக்கி போட நேரம் இல்ல. எங்க மனசுல இருந்தா சொல்லுங்க, உண்மை தானே? பிரியா, அதுக்கு மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா? உங்க அக்கானால ஏற்பட்ட அவமானத்துல இருந்து இப்பதான் உங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ள நம்பர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் நடந்தா அவனால தாங்கிக்க முடியுமா சொல்லு? அக்கா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட நீ சத்தியப்படல? அதெல்லாம் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால. பிரியா, ஃப்ரெண்ட்ஸே சேர்க்காத உங்க குடும்பத்துல என்ன அனுபவிச்சிருக்காங்கன்னா அதை என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதை என்னால இழக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் சங்கருக்கு ஃப்ரெண்டா பழகி அவன் முதுகுல குத்துற காயம் இன்னும் ஆறல. திரும்பி என்னப்பா அவன் நெஞ்சில குத்துன்னு சொல்றியே? என்னால முடியாது. அவன் தாங்க மாட்டான், செத்துருவான். அதனாலதான் ஆரம்பத்துல நான் விலகி போனேன். ஆனா நீங்க இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இங்க பாரு, காதல தோத்து போறது ஒரு வெற்றிதான். ஜெயிச்ச கதை எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லயும் ரேஷன் கடை கியூலயும் ஃபேமிலி கோர்ட்லயும் தான் முடியுது. தோத்து போன காதல் எல்லாமே காலத்து மீறி சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு 1000 உதாரணம் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். நட்பை பெருசா மதிக்கிற நண்பனும், பாசத்தை குடும்ப கருத்தை பெருசா மதிக்கிற தங்கச்சியும் இன்னும் 1-2 பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காதல் 2வது பட்சம். அதே மாதிரி நாமளும் இருக்கக்கூடாதா? தேங்க்ஸ். என்னடா இது?